Hi 10th standard students, second chapter numbers and sequence la exercise 2.5 la 6th sum பார்க்க போறோம். Find the middle terms of an AP. AP கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Middle terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Solutionல given AP எடுத்து எழுதிக்கோங்க. 9, 15, 21, 27 up to 183. First number term 1, second number term 2, third number term 3. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த கொடுத்திருக்க ஏபில எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்மளால மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? n = பிராக்கெட் குள்ள l - a / d + 1. இப்ப இதுல இந்த lங்கிறது என்னது? இந்த ஏபில இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பர். l என்னது? 183. aங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இந்த 9, a = 9. dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? t2 - t1. t2 என்னது? 15 - t1 என்னது? 9. 15 - 9 சப் பண்ணா என்ன கிடைக்கும்? 6. அப்ப d = 6. இப்ப a யோட வேல்யூ தெரியும், l தெரியும், d தெரியும். இது அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். n = l என்னது? 183 - a 9 by d யோட வேல்யூ என்ன? 6 + 1. இந்த 183ல 9 சப் பண்ணா என்ன கிடைக்கும்னா 174/6 + 1. இப்ப கேன்சல் பண்ணுவோம். 1 6 is 6, 2 6 are 12, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5. இப்ப 54, 9 6 are 54. இந்த 29 + 1 என்னது? 30. என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 30. இந்த 30ங்கிறது இந்த ஏபில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரியா? இதுல இருந்து நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்ப மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா இந்த 30ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். இப்ப நான் ஒரு இது ஆட் நம்பருக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 7 வச்சுக்கோங்க. இந்த 7 வந்து ஆட் நம்பர். இதுக்கு எப்படி மிடில் டேர்ம் எடுப்போம்? 1 2 3 4 5 6 7. இங்கிட்டு 3 நம்பர் விட்டுருவோம், இந்த சைடு 3 நம்பர், இந்த சைடு 3 நம்பரை விட்டுருவோம், இந்த சைடு 3 நம்பரை விட்டுட்டு நடுவுல உள்ள நம்பர் தான் மிடில் டேர்ம். அப்ப ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் நமக்கு கிடைக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் நம்பர்ங்கும் போது அதுக்கு 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? n/2. nங்கிறது என்னது? நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 30/2. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 15 2s are 30. அப்ப 15ங்கிறது ஒரு மிடில் டேர்ம். அடுத்த ஃபார்முலா n/2 + 1. n வந்து என்னது? 30/2 + 1. கேன்சல் பண்ணுவோம். 1 2 is 2, 15 2s are 30. இந்த 15 + 1 என்னது? 16. அப்ப 2 மிடில் டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. 15 ஒரு மிடில் டேர்ம், 16 ஒரு மிடில் டேர்ம். அதை நீங்க எடுத்து எழுதிடணும். 15 and 16 are மிடில் டேர்ம்ஸ். 2னால டேர்ம்ஸ். அடுத்து t15க்கும் t16க்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். என்ன ஃபார்முலா போடணும்? tn ஃபார்முலா போடணும். tn = a + பிராக்கெட் குள்ள n - 1 × d. tnங்கிறது என்னது? இந்த 15 போட்டுக்கோங்க. = a யோட வேல்யூ என்ன? 9 + என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 15. மறந்துடக்கூடாது, 15 தான் போடணும். 15 - 1 × d. d யோட வேல்யூ என்ன? 6 எடுத்து போட்டுக்கோங்க. இப்ப இந்த 9 அப்படி வச்சுக்கோங்க. பிளஸ் 15 - 1 என்னது? 14 × 6. இப்ப என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். 9 அப்படியே வச்சுக்கோங்க. 9 + 14 × 6 என்னது? 84. 9 + 84 என்ன கிடைக்கும்? 93. அப்ப t15 என்ன கிடைச்சிருக்கு? 93. இப்ப t16 கண்டுபிடிப்போம். அதே ஃபார்முலா தான் tn ஃபார்முலா. tn = a + பிராக்கெட் குள்ள n - 1 × d. என்னோட வேல்யூ என்ன? 16 = a என்னது? 9 + n என்னது? இந்த 16 - 1 × d யோட வேல்யூ என்ன? 6. 9 + 16 - 1 என்னது? சப் பண்ணா 15 × 6. மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. அதனால 9 + 15 × 6 90. இப்ப 9 + 90 என்ன கிடைக்கும்? 99. அப்ப t16 என்னது? 99 கிடைச்சிருக்கு. Thanks for watching students.